அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு டாபிக் வந்து ராகு பன்னெண்டுல இருந்தா தோஷம், கேது பன்னெண்டுல இருந்தா யோகம், அது எப்படிங்க அப்படின்றத பத்தி சொல்றேன். அதே மாதிரி ராகு இந்த 12th house ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பாருங்க. அதுல அந்த வீடியோல சொல்லாத விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி 12th house அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 12th house வந்து உங்களுடைய ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட், அதே மாதிரி ஐசோலேஷன், அப்புறம் வந்து வெளிநாடு செல்லக்கூடியது விஷயங்கள் வந்து 12th house. அதே மாதிரி எந்தெந்த விஷயம் வந்து உங்களை வந்து ஐசோலேட் பண்ணுது, நீங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு பக்தி இருக்கும், நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, ஏதாவது ஒரு தனியான ஒரு விஷயம், தனியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து 12th house. அதே மாதிரி இந்த ஜெயில் செல்ஸ் அதெல்லாம் வந்து 12th house. ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வந்து 12th house. அதே மாதிரி உங்களுடைய ஹிடன் எனிமீஸ் 6th house வந்து டைரக்ட் எனிமீஸ், 12th house வந்து மறைமுக எதிரிகள், அதெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து 12th house. ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஐசோலேட் பண்ணுது, நீங்க வந்து தனியா ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அது வந்து 12th house. ஸோ இங்க வந்து ராகு இருக்காரு, அது எப்படி தோஷம் அப்படின்னா, ராகு வந்து ஆல்ரெடி அது வந்து ஒரு ஷட்ப கிரகம், சாயா கிரகம், மாயா கிரகம். ஸோ இது ராகு வந்து அவருக்கு வந்து குரு பார்வை இல்லை, 12வது வீட்டுல தனியா இருக்காரு அப்படின்னா அது வந்து நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா படுத்துட்டே இருப்பாங்க. 12ல ராகு இருந்து தசை நடத்துது அப்படின்னா ஜஸ்ட் அதிகமா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ராகு வந்து கம்முன்னு படுக்க வச்சிரும். அதே மாதிரி 12th house வந்து நீங்க தூங்குறீங்க இல்லைங்களா, பெட்ல படுத்துட்டு தூங்குறது, அந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது 12th house. அதுல வந்து பெட்ல வந்து நீங்க வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க இல்லைங்களா, தூக்கமோ மற்ற விஷயமோ ஏதோ ஒன்று, அதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து 12th house. அதே மாதிரி ராகு வந்து 12ல நிக்குது அப்படின்னா நிறைய பாவ காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அமைப்பது, இது வந்து கர்மா. 12th houseனா வந்து தூங்குறது, பெட் பிளஷர்ஸ், தாம்பத்திய உறவுல ஈடுபடுறது, அதெல்லாம் வந்து 12th house. ஸோ ராகு வந்து 12th houseல நிக்குது அப்படின்னா மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். மெயினா ராகு தசை நடக்கும்போது சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சோம்பலாவே இருக்கும் எப்பவுமே உடம்பு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும். நாகதோஷம், அதுக்கு வந்து பரிகாரம் செய்யுங்க. ராகு கேது அப்படின்னு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா பரிகாரம் செய்யணும். பரிகாரம்னா ஜஸ்ட் தெய்வ வழிபாடு தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்க அந்த மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சு அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். அது ஒன்றும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகுவை போல கொடுக்கிறவன் இல்லை, கேதுவை போல கெடுக்கிறவன் இல்லை. தனித்தனியா தான் செயல்படும் ராகு கேது. ஆனா இந்த சனி பகவான் மட்டும் சனியை போல கொடுக்குறவன் இல்லை, சனியை போல கெடுக்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஆஞ்சநேயரை கும்பிடணும் சனி பகவானுக்கு. ஸோ ராகுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பரிகாரம் சொல்லியிருக்கோம், அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ராகு 12ல இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கேது. கேது 12ல இருந்தா யோகம் எப்படி சார் அப்படின்னா, கேது வந்து ஞானகாரகன், மோட்சகாரகன், உங்களுடைய தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை, இதெல்லாம் வந்து கேது. ஐசோலேஷனா இருக்கிறது, செப்பரேஷனா இருக்கிறது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து கேது. ஸோ 12th ஹவுஸும் வந்து ஐசோலேஷன், கேதுவும் வந்து ஐசோலேஷன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேது வந்து 12th ஹவுஸ்ல வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெய்வ நம்பிக்கை இருக்கும், அந்த தெய்வ நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். ஸோ எப்படி சொல்றதுன்னா, சாஸ்திரம்ல வந்து 12ல கேது இருந்துச்சுன்னா கடைசி ஜென்மா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோல், உங்களுடைய ஆத்மா வந்து மோட்சத்தை நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஜனங்க வந்து இப்போ சமுதாயத்துல வந்து நிறைய மாறிடுச்சு. முன்னாடி இருந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா மைண்ட் செட் வந்து சமுதாயத்தை ஏற்ற மாதிரி மாத்திட்டு மற்றவங்களுக்காக வாழணும். கொஞ்சம் அதை தவிர்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்காக வாழ்ந்தீங்க, உங்களுடைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நீங்க அந்த கர்மாவை நோக்கி போனீங்க அப்படின்னா சீக்கிரமா கர்மா வந்து கழிஞ்சிரும். அதே மாதிரி கேது 12ல இருந்தா ரொம்ப ரொம்ப யோகம்.
தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும், பக்தி அதிகமா இருக்கும், பூஜை பண்ணணும்னு தோணும், ஆஸ்ட்ராலஜி மேல பிலீஃப் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா. ஸோ கேதுவும் வந்து அந்த ஆழ் மனசுல போய் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன்மீகம் அப்படின்னா பெஸ்டா இருக்குங்க. கேது இந்த 12th ஹவுஸ், நீங்க ஆன்மீகத்தை யூஸ் பண்ணி எதை வேணாலும் சாதிக்கலாம். சூப்பரா நீங்க வந்து நிறைய சாதனை பண்ணலாம். ஆனா கேது பண்ணல இருந்தா வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. ஏன்னா கடைசியா போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் போற மாதிரி இருக்கும். இது ராகு பண்ணல இருந்தா சுகபோகமான வாழ்க்கை, கேது பண்ணல இருந்தா கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை. ஆனா நீங்க வந்து ஆன்மீகத்துல போனீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆயிடும், அது கேரண்டி. ஏன்னா கேதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணா ரொம்ப பிடிக்கும். பாப்பாரு, ஓ இவர் மெடிடேஷன் பண்றாரா, சரி அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ஃப்ரீயா விடுமே இவரை, அந்த மாதிரி சொல்லுவார். அதுதான் கேது. அவருக்கு வந்து மெடிடேஷன், தெய்வ நம்பிக்கை, பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து 12ல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம், குருவே சரணம்.